வயதுக்கு வராத பெண் யாராவது இறந்துட்டுருந்தாங்கன்னா, அவங்கள குலசாமியா வழங்குற வழக்கமும் உண்டு. ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில அது போற நடைமுறை உண்டு. அதே மாரி வயதில ரொம்ப நீண்ட நெடிய ஆயுளோடு வாழ்ந்து, ஆன்மீக சிந்தனையோடு மறைந்த நபர்களும், அவங்க சொந்த நிலத்திலேயே புதைச்சு சமாதி வழிபாடு செய்து, அவர்களை குலசாமி ஏற்றுக்கொண்ட வம்சமும் உண்டு. இங்க நெறைய இப்போ இந்த குலசாமி விஷயத்தில பார்த்தீங்கன்னா, நமது பாரம்பரியத்தில இருக்கிற விஷயம் மட்டும் தான் குலசாமி விஷயம். புதுசா எந்த கேரக்டருமே உள்ள வராது. புதுசா எதுவும் வெளியே போகாது. இப்போ ஒரு குடும்பத்தில அந்த மாரி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண் இருந்தாங்க. அகால மரணம் அடைஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்கள "அம்மா நீ குலசாமியா இருந்து எங்க குடும்பத்த காப்பாத்துமா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள குலசாமியாக வணங்கக்கூடிய பழக்கமும் இன்றளவும் தொன்று தொட்டு நெறைய பகுதியில உண்டு. அது அவங்க அந்த கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச விஷயம். இப்போ குலசாமின்றது ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கும். அவருடைய விஷயத்த முழுமையா ஆய்வு பண்ண முடியாது. என்னன்னா, ஒவ்வொரு சமூகம் சார்ந்த விஷயத்திலயும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கும். இங்க பொது அப்படின்ற ஒரு விஷயம் குலசாமி கிடையாது. 2 விஷயம் சொல்லலாம் பொதுன்னு. அது சைவ சாமியா, அசைவ சாமியான்னு சொல்ல முடியுமே தவிர்த்து, மத்தது இன்டெப்த்தா உள்ள போம்போது, அந்தந்த சமூகம் சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் ஒரு சில விஷயம் தெரியுமே தவிர்த்து, மத்தவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.